வாழ்வழிக்கும் வாக்கு. இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாழ்வழிக்கும் வாக்கு, ஆணுடைய வாக்கு, அது ஆணுடைய வார்த்தை வாழ்வு அளிக்கக்கூடியது. யோவான் நட்சத்திர 6:63 இயேசு பெருமான் சொல்லுவார், என்னுடைய வார்த்தைகள் ஆவி உயிருமாய் இருக்கிறது. அதனால தான் அது வாழ்வழிக்கிறது. அதனால் யோவான் நட்சத்திர 6:68 பேதுரு சொல்லுவார், இறைவா யாரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரை யாரிடத்தில் சொல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உள்ளன. யோவான் நட்சத்திர 8:51 வாசிக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடிப்பவர் ஒருபோதும் சாகார், வாழ்வு அவங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. யோவான் நட்சத்திர 8:32 வாசிக்கிறோம், உண்மையை அறிவீர்கள், வார்த்தையை அறிவீர்கள், அந்த வார்த்தைகளை விடுதலையாக்கும் வாழ்வு அந்த வார்த்தையிலே இருக்கிறது. மத்தேயு நட்சத்திர 8:16 வாசிக்கிறோம், ஒரே ஒரு வார்த்தையினால் பேய்களை ஓட்டினார், நோய்களை நீக்கினார், வல்லமை வெளிப்பட்டது, வாழ்வு அந்த வார்த்தைக்குள் இருந்தது. யோவான் நட்சத்திர 15:3 வாசிக்கிறோம், ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவரும் பரிசுத்தமாயிருக்கிறீர்கள், காரணம் வாழ்வு அந்த வார்த்தைக்குள் இருந்தது. எல்லாவற்றும் மேலாக இந்த வார்த்தை தான் யோவான் நட்சத்திர 12:48 தீர்ப்பிட போகிறது. ஆக தீர்ப்பிட போக இருக்கிற இந்த வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம். வார்த்தையை பார்ப்போம், படிப்போம், கேட்போம், தியானிப்போம். யாக்கோப்பு 1:22 பிரகாரம் வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடப்பவர்களாய் மாறுவோம். அந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் இம்மையில் ஆசீர்வாதமுள்ள வாழ்வையும் மறுமையில் விண்ணக வாழ்வையும் கொடுக்கும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.